மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து பின்வாங்காமல் ஒற்றை யானை இடக்கடவு பகுதியில்தான் தற்பொழுதும் நிலை உறுதிப்படுத்தி விவசாய விளைவுகளை சேதப்படுத்தியுள்ளது. யானை கடந்த தினம் தோமஸ் என்பவரை தாக்கியது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து பின்வாங்காமல் ஒற்றை யானை கடந்த ஒரு வாரமாகத்தான் நிலை உறுதிப்படுத்தியுள்ளது. இந்நிலையில்தான் தோமஸை தாக்கியுள்ளது. இடக்கடவு பகுதியில் தான் மக்கள் வசிக்கும் பகுதியில் ஒற்றை யானை நிலை உறுதிப்படுத்தியுள்ளது. இது மிகப்பெரிய துயரத்தையும் பயத்தையும் மக்களிடையே ஏற்படுத்தி வருகிறது. ഒരു 6-6:30 ഇവിടുന്ന് വെള്ളം കേട്ടു, ഒച്ചപ്പാടും വെള്ളം കേട്ടു, കരച്ചിൽ കേട്ടു. അപ്പോൾ അത് കണ്ടിട്ടാണ് ഞങ്ങൾ ഓടി വന്ന് നോക്കുമ്പോൾ ആ അമ്മച്ചി കാറുന്നുണ്ട്. പിന്നെ ഞങ്ങൾ ഇവിടെ വന്ന് നോക്കിക്കഴിഞ്ഞപ്പം ആ ചേട്ടന് ഈ അവസ്ഥയിൽ ഇവിടെ ഇട്ടാണ് ചവിട്ടിയിരിക്കുന്നത്. ആ കയറ് കിടക്കുന്നു, വീട് ചെരുപ്പ് ഒക്കെ ഞങ്ങൾ വന്ന് പാറപ്പൊക്കത്ത് കയറ്റി വെച്ചു. സഞ്ചിയുണ്ട്, അവർ കുറിച്ച് വെച്ചേക്കുന്ന പുളി ഇതൊക്കെ ഉണ്ട്. അത് കഴിഞ്ഞിട്ട് ഈ വഴി ഞങ്ങൾ അങ്ങോട്ട് കൊണ്ടുപോയി ആംബുലൻസ് വിളിച്ച് കയറ്റി വിട്ടിട്ടുണ്ട്. ഇപ്പോൾ ആശുപത്രിയിലെ അവസ്ഥ നമുക്കറിയത്തില്ല, നമ്മൾ വിളിച്ചിട്ടില്ല ഇതുവരെ. கடந்த தினம் இரவு முதல் இடக்கடவு பகுதியில் மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் உள்ள விவசாய இடத்தில் தான் யானை நிலை உறுதிப்படுத்தியுள்ளது. பல மணி நேரம் அதே இடத்தில் தான் யானை நிலை உறுதிப்படுத்தியுள்ளது. காட்டுப்பகுதிக்குள் இதை விரட்டினாலும் மீண்டும் மக்கள் வசிக்கும் பகுதியில் வந்து நிலை உறுதிப்படுத்துவதை தற்பொழுது நிலையாக உள்ளது. வனத்துறையினர் யானையை காட்டுப்பகுதிக்கு விரட்டுகிறார்கள் என்றாலும் சில மணி நேரத்தில் மீண்டும் அவை திரும்பி வருகின்றன. நியூஸ் பீரோ, மறையூர்.